பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இறைமைந்தன் இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விழித்ததும் வினவருடன் தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அந்த கிருபைகள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே புதியவைகளாகவே இருக்கிறது. இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இன்றைக்கே அது தோன்றும். இதை நாம் அறிந்து ஆண்டவருடைய ஆலோசனை கடன் செல்வோம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான், அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. யோசுவாவும் மோசேயும் கடைசி அந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் பட்டியல் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இப்ப ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன ஆரம்பிக்கிறார்? யாருக்கு? யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாக இந்த உரிமைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது என்று அறிவிக்கின்றார். இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். எந்த சபைக்கு? யாக்கோபு என்கிற சபைக்கு. நியாயப்பிரமாணம் கற்பிக்கப்படுகிறது சபைகளுக்கு, சபை சீர்பட வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்முடைய காலம் எங்க இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரியணும். எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்ன்றதை ஈஸியா கற்றுக்கொள்ளலாம். ஆதியில பாத்தீங்கன்னா ஆதாம்ல இருந்து அவன் பாவம் செஞ்சு விழுந்துட்டான் பாருங்களேன். அது வரைக்கும் அறியாமையுள்ள காலம். தனியா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு தெளிவான ஆலோசனை கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு பேசுறாரு. ஆனா அவர்கள் அறியாமையுள்ள காலங்களில் வாழ்ந்தது போலவே வாழ்ந்திருக்கிறார்கள். விழுந்து போய்விட்டார்கள், விற்று போயிட்டு விட்டார்கள். தன்னை முழுவதுமாக அதிகாரத்தை இழந்து போன அதை ஃபாலன் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்திலே அன்றைக்கு ஆதாம் விழுந்து போன நிலையிலே வாழ்ந்ததாக அறிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு விழுந்து போன நிலையிலிருந்து அவன் ஜலப்பிரளயம் வரைக்கும், நோவாவின் ஜலப்பிரளயம் வரைக்கும் மனசாட்சியின் காலத்திலே மனிதன் வாழ்ந்தான். இந்த காலம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மனசாட்சி சொல்லும், இது தப்புப்பா, இது செய்யாதப்பா, இது விட்டுடு அப்படின்னு சொன்னா மனிதன் என்ன பண்ணுவான்? சரி, இது தப்பு, இனி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மனசாட்சியில குத்தப்பட்டு. எப்படி புதிய உடன்படிக்கையில கூட இதெல்லாம் ஆக்டிங்ல இருக்குது பாருங்க. விழுந்து போன மனநிலை இன்னைக்கும் இருக்குது. சிலர் இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறோம். அடுத்து மனசுல குத்தப்பட்டு அன்னைக்கு பேதுரு பேசுறார், ஜீவாதிபதியை நீங்க கொலை பண்ணிட்டீங்கப்பா. அன்றைக்கு மனதிலே குத்தப்பட்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். மனசாட்சியின் காலத்திலே மனிதன் அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மனசாட்சி இல்லாம காலம்லாம் அன்னைக்கு வாழ்ந்து அந்த காலங்கள் கடந்து வந்தது போலவே நிறைய பேருக்கு மனசாட்சி இல்லாம வாழ்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசாட்சி அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அது வரைக்கும் மனிதனுடைய ஆட்சி காலமாக இருந்தது. அவன் என்ன நினைக்கிறானோ அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான். அவனுக்கு சட்டம் கிடையாது, எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வயசானவங்கள பாத்தீங்கன்னா, எனக்கு யாரு நீ சட்டம் போடுறது, என்னை விட்டுடு, நான் சுதந்திரமா இருப்பேன், நீ எனக்கு ஒன்றும் இல்லை. மனிதனுடைய ஆட்சி காலங்கள் இன்றைக்கும் இப்படியாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து மனிதன் பெருகி வளர தொடங்கின பொழுது அவன் வாக்குத்தத்தத்தின் காலத்தில் அவன் வாழ்கிறான். ஆண்டவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு வாழ்றாங்க. இந்த ஆபிரகாம் காலம் முதல் நியாயப்பிரமாணம் வரைக்கும் இந்த வாக்குத்தத்தின் காலங்கள் இருக்கிறது. வளர்றாங்க. வாக்கு கொடுத்ததை மறந்துட்டு இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்தின் அந்த சூழ்நிலையை மீற ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த நிலைக்கு தேவன் வழி நடத்துகிறத நீங்க பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாணம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நியாயப்பிரமாண காலத்திலிருந்து அந்த ஆபிரகாம் அழைத்து அவர்கள் சரியாக பாவம் எது தவறு எது என்று புரியாமல் இஷ்டப்படி வாழ்வதனால அவர்களுக்கு ஒரு சட்டம் கொடுக்கிறார். இப்பதான் நியாயப்பிரமாண காலம் வருது. மோசே மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாண காலம் எது வரைக்கும் அப்படின்னா, யோவான் காலம் வரைக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வரைக்கும், கல்வாரி சிலுவை வரைக்கும் நியாயப்பிரமாண முறைமையின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒருத்தன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காலி பண்ணணும். அதான் சட்டம், நியாயப்பிரமாணம். அதே பிரமாணத்தின்படி இயேசு தன்னை தேவன் என்று சொன்னதினாலே குற்றவாளியாக்கப்பட்டு
குற்றமறியாத அவரை குற்றவாளியாக தீர்த்து நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவரை கொன்றார்கள். இந்த நியாயப்பிரமாண காலம் கல்வாரி சிலுவை வரைக்கும், சிலுவையிலிருந்து இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்து சபை இருக்கிற காலம் வரைக்கும், இன்றைய காலம் வரைக்கும் நாம் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் ஒரு நாளிலே தேவனுடைய ராஜ்யம் ஆளுகிற காலமாக மாற இருக்கிறது. அது நியாய தீர்ப்பின் காலமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை, இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்றத தெளிவா புரிஞ்சுங்க. இது பழைய ஏற்பாட்டிலே 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல உபாகமம், மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தார். இப்ப நமக்கு யோவான் எழுதுறாரு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இப்பொழுது நமக்கு நியாயப்பிரமாணம் அடங்கிய கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் அன்றைக்கு யாக்கோபுக்கு சபைக்கு அன்றைக்கு நியாயப்பிரமாணம் கற்பிக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவின் சபைக்கு, யாக்கோபு சபை அப்படின்னா ஒரு கட்டிடம் கிடையாது. யாக்கோபின் சபை யாக்கோபினுடைய பிள்ளைகள். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம். நமக்கு அன்பின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பேரு விசுவாச பிரமாணம். இது விசுவாசித்து கிரியிலே வெளிப்படுகிற ஒரு பிரமாணம், வாழ்கிற வாழ்க்கை முறை. அதே நியாயப்பிரமாணத்தை உள்ளடக்கிய கிறிஸ்துவின் பிரமாணம். அன்னைக்கு கிறிஸ்து இல்லாமல் அதை கடைபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவை கொண்டு நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும். ஆகவே தேவன் இன்னைக்கு எங்க வச்சிருக்கிறாரு? இந்த பிரமாணத்தை மனசுல எழுதி இதயத்தில் வைத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பிரமாணங்களை, இயேசு கிறிஸ்துவின் பிரமாணங்களை நாம் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் இஷ்டத்துக்கு கிருபைன்னு சொல்லி வாழ்ற வாழ்க்கையில நிறைய கண்டிஷனல் புதிய உடன்படிக்கையில சொல்லி இருக்கிறாரு. ஆனா அன்பின் பிரமாணத்துல இயங்கணும். அதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசாதப்பா அப்படின்னா ஸ்ட்ரிக்டா சொல்றது இல்ல. பேசினா வாழ்க்கையில வார்த்தையின் மொழி தீர்க்கப்படுவப்பா, அன்பின் பிரமாணத்துல இயங்க அப்படின்றார். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாம் என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்து என்ன பண்ணும், என்கிட்ட கத்துக்கோன்றாரு. யார்கிட்டயே இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கத்துக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவா இருக்கும். என்னுடைய நுகம்னா உபதேசம். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற உபதேசங்கள் லகுவானது, எளிதானது, ஜெயிக்கக்கூடியது. அவரை கொண்டே நாம் ஜெயிக்கிறோம். அதனாலதான் நம்ம பிள்ளையா மாற்றி அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவரை கொண்டு வாழுகிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான வாழ்வு நமக்காக காத்திருக்கு. ஆகவே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கு. சீஷன் அப்படின்னால கத்துக்கிறவன் தான். நீ எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அவன் சீஷன் கிடையாது. தெரியிட்ட அப்படின்னா அவனும் கிடையாது. நான் ஊழியக்காரங்க, பெரிய ஆளுங்க, எஜமானுங்க இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் 15:15 வாசித்து பாருங்க. நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை. ஏன்னா ஊழியக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாராம். சிநேகிதன் தான், சிநேகிதனா மாத்தி கத்துக் கொடுக்கிறது இவன். ஆகவே அன்புக்குரியவர்களை, தேவனிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் வேதத்தை பிடித்துக் கொள்வோம், அவருடைய வார்த்தைகளை பிடிப்போம். யாக்கோபின் சபை இன்னைக்கு கிறிஸ்துவின் சபைக்கு சுதந்திரமாக இயேசு கிறிஸ்து நமக்கு உரிமை தந்திருக்கிறார். யாரும் அடிமை கிடையாது. இந்த பாஸ்டர், இந்த விசுவாசி, இந்த அடிமைலாம் இல்லை. அது அடிமையே கிடையாது. ஒரு சபையில, ஒரு குடும்பத்துல அங்கத்தினர்கள் தான் எல்லாருமே. சர்வ சங்கமாகிய திருச்சபையில நம்ம எல்லாரும் அவயங்கள் தான், அங்கத்தினர் தான். இதில் மாற்றமல்ல. இப்படிப்பட்ட சுதந்திரமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் சபையில். இதை உணர்ந்து இந்த புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம இதை புரியும். இல்லைன்னா அடிமைகளை சாபிக்கப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்வோம் என்பதை புரிந்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நாளில் உணர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவின் பிரமாணங்களை நாம் அறிந்து கொள்ளுவோம், கற்றுக்கொள்ளுவோம். நாம் அநேகருக்கு ஜீவனுள்ள கிறிஸ்துவின் சபையாக வாழ்வோம். நாம் ஜெபிக்கலாம். உம் பிரமாணங்களை என் இதயத்தில் வைத்து மனதில் எழுதினீரே, தேவ மனதில் எழுதினீரே. பாவமும் பலியும் ஒழித்தீர தேவாவும் ஒரே தர பலினாலே.
உமொரே தர பலியினாலே காற்றாய் ஒளியாய் நீர் என்னுள் வந்து என் உயிராய் மாறி நீரே, என் ஒளியாய் மாறி நீரே. ஜீவ பலியாக உம்மையே தந்து பரிசுத்தனாய் மாற்றி நீரே, உலகின் ஒளியாக மாற்றி நீரே. ஆமாண்டவரே, எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரை எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக்க ஆண்டவர் உம்முடைய சொந்த சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்கிற தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களாக எங்களை நீர் செயல்பட வைக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். எங்களை நடத்துங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், போதிங்க. பரிசுத்த ஆவியானவரை தந்த நோக்கம் சபை பக்தி விருத்திக்காக ஆண்டவரே போதகர்களாகவும் ஊழியர்களாக சுவிசேஷர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாகவும் ஆண்டவரே ஊழியங்களை தந்த தேவனே, ஆண்டவரே அப்போஸ்தலர் உபதேசத்திலும் கிறிஸ்துவின் உபதேசத்திலும் நாங்கள் நின்று ஆண்டவருடைய சுதந்திரங்களை அனுபவித்து அநேகரை சுதந்திரங்களாக இந்த உலகத்திலே வாழ பரலோக வாழ்வை பூமியில் அனுபவிக்க நீரே கிருபை பாராட்ட வேண்டுமாய் எங்கள் மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் முத்தம் செய்து பாதங்களை நாங்கள் முத்தம் செய்து கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது. புரிந்து கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு விசுவாச பிரமாணத்தில் இருக்கிறோம். விசுவாச கிரியைகளை செய்து கிறிஸ்துவின் சபைகளாய் நிற்போம். Bless you all. Have a wonderful day. இந்த நாள் அற்புத நாளா இருக்கும். ஆமேன். ஆமேன். Bless you.